இப்போ ஒரு சில கட்சியில பத்தியா வச்சு எங்க கூட வந்து யாருமே கூட்டணி வரலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. இன்னும் ஒரு சில கட்சியில பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எங்க கூட எதுக்கு நீ கூட்டணி வர? அவங்களும் ஒரு படி கீழே இறங்கி வந்தா நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்து நீ வந்து எங்க கூட வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து விளக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஆனா திமுக மட்டும் இது விதிவிலக்கா இருக்காங்க. நீங்க யார் வந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து எங்க வீட்ல விட்டு போறீங்களா? சரி போங்க அப்படின்ற மாதிரி திமுக வந்து கூட்டணிக்கு வரவங்கள ஆரம்பிச்சுக்கிறாங்க. எங்களை விட்டு போறேன் போங்க அப்படின்னு அவங்களும் தட்டி கழிச்சிடறாங்க. இப்படிதான் இருக்குது இப்ப திமுக கூட்டணி. இப்ப திமுக கூட்டணி வந்து இருக்க வந்து பலமாயிட்டே போயிருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி 2021 தேர்தல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, 13 கட்சிகளோட வந்து கூட்டணி வச்சு தேர்தல் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. இப்ப இருக்கிற இப்ப 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட 19 கட்சி கூட்டணி வச்சு தேர்தல் இப்ப போட்டியிட போறாங்க. ஏன்னா இருக்க அந்த கட்சியோட பலம் வந்து அதிகமாயிட்டே போயிருக்குது. இந்த பக்கம் அதிமுகவும் தங்களோட கூட்டணியை வந்து இன்னும் பலமாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது வந்து ஓகே ஒரு சில வந்து செட் ஆச்சு. இப்ப டிடிவி தினகரன் ஐயா உள்ள போயிருக்காரு. இந்த பக்கம் ஐயா அன்புமணி ஐயா உள்ள போயிருக்காரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட்டணி ஆல்ரெடியே வந்து 13 கட்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப இது மதிமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்குது. இது மாதிரி ஒரு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசா ஒரு சில கட்சியில வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா கீழே வந்து வந்திருக்காங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், இப்போ தேமுதிகவா இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா ஓபிஎஸ் உள்ள வந்ததெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் சொல்லலாம். அது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து இப்போ புதுசாக வந்து திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. 13 கட்சிகளோட கூட்டணி வச்ச திமுக இப்போ வந்து கிட்டத்தட்ட 19 கட்சிகளோட கூட்டணி வச்சு இப்போ திமுக வந்து இப்போ எலெக்ஷனை போட்டியிட போறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இப்போ கேப்டனா இருக்கிறவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் இருக்கிறவரையும் இப்போ திமுக கூட வந்து அவர் கூட்டணி வைக்கல, அது பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தல. ஆனா அப்படி இருக்கும்போது தேமுதிக உள்ள வந்துச்சு யாரும் எதிர்பார்க்காத விதமா. அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவரோட ஐயா வந்து இப்போ ஓபிஎஸ் அவரோட அதிமுக விசுவாசி யாருன்னு கேட்டா இப்ப ஐயா ஓபிஎஸ் தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 40 வருஷமா வந்து இப்ப அதிமுக இருந்தவர். அவர் வந்து இத்தனைக்கும் அவர் அதிமுக வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்புறம் நிதியமைச்சர் அமைச்சர்னு இப்ப ஏகப்பட்ட போஸ்ட்ல இருந்திருக்காரு. ஒரு கட்சியிலிருந்து ஒரு தொண்டரை வந்து இப்ப கட்சி விட்டு கட்சி மாறலாம். ஒரு எம்எல்ஏ எம்பி ஏன் ஒரு அமைச்சர் கூட இப்ப கட்சி விட்டு கட்சி மாற பார்த்திருக்காரு. ஆனா ஒரு முதலமைச்சரா இருந்தவர் இப்ப கட்சி விட்டு கட்சி மாதிரி இருக்காரு. ஐயா ஓபிஎஸ் வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு செயல தான் ஈடுபட்டிருக்காரு. இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்ப அதிமுக இருந்தாரு, அவர் வந்து விலக்கப்பட்டாரு. அதனால வந்து மறுபடியும் இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாரு. இப்ப அதிமுக பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தாரு. ஆனா டெல்லி டீம் வந்து என்ன சொல்லிச்சு, நான் அவங்களை சேர்த்து வைக்கிறோம் இருந்தாங்க. இவர் அதுக்கான முயற்சியில் எடுத்தாரு. பட் ஆனால் அது வந்து சக்சஸ் ஆகல. இதனால வெளியே வந்த ஐயா ஓபிஎஸ் வந்து சரி ஓகே நான் வந்து அதிமுக பழி வாங்க போறேன், எடப்பாடியை வந்து பழி வாங்க போறேன்னு முடிவெடுத்தாரு. அதுக்காக மூலமா இறங்கி வேலையில் ஈடுபட்டாரு. இப்படி இருக்கும்போது நம்ம தனியா போராடி அவங்களை ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஆப்போசிட் டீம், அதாவது அதிமுக ஆப்போசிட் சேரணும் அப்படின்னு முடிவெடுத்தவர் என்ன பண்ணாருன்னா டேரக்டா திமுக கூட போய் கூட்டணி வச்சிட்டாரு. ஐயா திமுக கூட்டணி வச்சது அவருக்கு ஓகேவா இருக்கலாம். பட் ஆனால் அவரை சார்ந்த இருக்க ஒரு சிலர், அதாவது இப்ப ஆரம்பத்துல இருந்தே வந்து அதிமுக விசுவாசமா இருந்து அதிமுக அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தவங்க வந்து ஐயாவோட ஓபிஎஸோட இந்த முடிவு வந்து ஒரு சில வந்து எப்படி சொல்றது ஒரு மனசங்கடத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ஐயாவுக்கு ஆதரவா இருந்தாலும் இப்ப 100க்கு 50 பேர் வந்து இல்ல எங்க வந்து நாங்க ஒண்ணு இருந்து அதிமுக இருக்கோம் இல்ல கட்சி விட்டு வெளியே போறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஐயா இப்ப இதுக்கு முன்னாடி ஐயா இப்ப தேர்தலில் போட்டிடுறாரு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா இப்போ வந்து அவரோட ஓட்டு வங்கி வந்து குறையும், 50க்கு 50 குறையும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதே மாதிரி எப்படி இருக்குது அப்ப ஐயாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது, அதை பொறுத்துதான் அவரோட ஆதரவாளர்கள்ட்ட இல்ல தொண்டர்கள்ட்ட அவங்களோட மனநிலை மாறும். இல்லைன்னா இப்ப இப்ப பிரிஞ்சுதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து இப்ப திமுக கூட கூட்டணி இருக்குன்னா எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்க திமுக வந்து அதை பெருசா பொருட்படுத்தல. அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க நாங்க வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி வந்து இவங்க வந்து ஓகே நான் வந்து எப்படியோ ப்ரெஷர் பண்ணி வாங்கிக்கணும், ஏன்னா நாங்க வந்து ஒரு முக்கிய புள்ளி ஏன்னா எங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இப்ப தாவேக தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எனக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு சொன்னார்ல, அதை வந்து இப்ப காங்கிரஸ் பிடிச்சிட்டு எங்களுக்கு இது மாதிரி வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா திமுக வந்து திட்டவட்டமா இது முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்ப திமுக கட்சியில் பாத்தீங்கன்னா தேமுதிக இப்ப ஓபிஎஸ் ஐயா உள்ள வர இவனுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஆஹா போற போக்க பார்த்தா நம்மள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க போல, அதனால வந்து நம்ம திமுக சொல்றபடி கேட்டுப்போம். இதுக்கு முன்னாடி 40 தொகுதி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 40 தொகுதி கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, கிடைக்கிறதுக்கு தொகுதி வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இப்ப நடைபெற்றுச்சு. அதுல போனவங்க வந்து 40 தொகுதி வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து திமுக தரப்பு வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து 40 தொகுதி கொடுக்க முடியாது, இப்ப இருக்கிற நம்மளோட கூட்டணி கட்சியோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு, அதனால வந்து ஒரு 25, அதாவது 2021 இருந்து போட்டிட்டீங்களா 25 தொகுதி, அது 25 தொகுதி வாங்கிக்காங்க பிளஸ் ஒரு எம்பி சீட் வாங்கிக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்து இல்ல முடியாதுன்ற மாதிரி, ஏன்னா
எங்களோட பலத்தை நாங்க காட்டணும். நாங்க வந்து யாரும் ப்ரூவ் பண்ணணும். அதனால வந்து எங்களுக்கு நீங்க 40 தொகுதி குடுத்தே ஆகணுன்ற மாரி அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல திமுக வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 25 தொகுதி அப்படின்ற மாரி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இது திமுகவோட மேலிடத்த வந்து இவங்க எதிர்த்து பேசவும் முடியாம, சரி ஓகே அவங்க குடுக்குற தொகுதி வாங்கிட்டு வர முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க. இத வந்து இப்ப காங்கிரஸுக்கு ஓகே அப்படின்னாலும் அவங்களோட ஆதரவாளர்கள், அவங்களோட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் அவசரப்பட்டு இப்ப திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க? நம்ம வந்து விஜய் கூட கூட்டணி வைப்போம். விஜய் கூட கூட்டணி வச்சா நமக்கு கேட்ட தொகுதி கிடைக்கும் போது, நமக்கு வர வோட் பேங்கிங் வச்சு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம். நம்ம இது மூலமா வந்து நம்மளோட வோட் பேங்கிங் அதிகரிக்கலாம். நீங்க வந்து அவசரப்பட்டு போயிட்டு நீங்க வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க திமுக கூட கூட்டணி வச்சு தான் கரெக்ட். ஏன்னா இப்போ விஜய் வந்து இப்பதான் வந்திருக்காரு. அவரோட ஓட் பேங்கிங் என்ன நான் அவருக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கூட கூட்டணி வச்சு நம்ம இருக்கிற இப்போ ஒரு சில எம்எல்ஏ ஜெயிக்குவாங்க. அது நம்ம இல்லாம போவோம். அதெல்லாம் நம்ம வந்து திமுகவோட கூட்டணி வச்சா கூட நமக்கு ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியில எம்எல்ஏ கிடைப்பாங்க. நமக்கு ஒரு எம்பி அது மாதிரி கிடைப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இப்போ அவங்க தொகுதி கம்மியா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் கிடைக்கும். நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம திமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசிக்கிறாங்க. இப்ப திமுகவுன்னு ஒரு அழுத்தம் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வந்து இப்ப இருக்க அதிகமாயிட்டே போயிருக்குது இல்லையா? அதனால வந்து இப்ப யாருக்கு எத்தனை தொகுதி குடுக்குறது? யாருக்கு எந்தெந்த தொகுதி பிரிச்சு குடுக்குறது? எத்தனை எம்பி சீட்டு குடுக்குறது? அப்படின்னு வந்து திமுக வந்து இப்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஓகே இந்த இந்த தேமுதிக இத்தனை தொகுதி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம காங்கிரஸுக்கு இத்தனை தொகுதி கொடுங்க. மதிமுகவுக்கு இத்தனை தொகுதி கொடுக்கணும். இது எப்படி பங்கிடுறது? இப்ப அவங்களும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து இப்ப தொகுதி இருக்க குறைஞ்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க 5 தொகுதி வாங்கினா இப்ப வந்து உங்களுக்கு 3 தொகுதி தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு சில கட்சிகளும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நீங்க குடுக்குறத குடுங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஆனா எங்களுக்கான அங்கீகாரத்த குடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு சில கட்சி என்னன்னா எங்களை வந்து இத்தனை தொகுதி கொடுத்தாகணும் அப்படின்னா தான் எங்களால வந்து எங்களோட ஓட் பேங்கை நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்சிலாம் அழுத்தம் கொடுக்குது. இது எப்படி திமுக கட்சி வந்து சமாளிக்க போறாங்க? எப்படி தொகுதி பங்கீடு வந்து கரெக்டா பங்கீட்டு எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க? எப்படி கூட்டணி கட்சிகள் அரவணைச்சு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.